டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை நம்ம இந்த இது மூலமா நம்ம பிரேக் பண்றோம். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 5 வார்த்தைகளும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கட்டாயமாக எஜுகேஷன், அதாவது கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றத, முன் வரணும் அப்படின்றத. So welcome back to தினமும் டிஎன்பிஎஸ்சி by உஸ்தாதியன் அகாடமி. இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற இந்த பாடத்துக்கு கீழே நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் எல்லா எக்ஸாம்லயும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலயும் மினிமம் 10ல இருந்து 15 கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே புதுசா கேட்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருந்து தான் வெவ்வேறு வகையான கேள்விகள் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விதிகள்ல இருந்து கேட்பாங்க, அட்டவணைகள்ல இருந்து கேட்பாங்க, பிரசிடென்ட்டை பத்தி கேட்பாங்க, கவர்னரை பத்தி கேட்பாங்க, நிதி ஆயோக் பத்தி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கண்டிப்பா முந்தைய ஆண்டு கேள்விகள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்லப்படுறதை நம்ம கிராக் பண்ணணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த இனிஷியேட்டிவ். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மினிமம் 6000, மேக்சிமம் 10,000 கேள்வி வரைக்கும் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். எந்த மைண்ட் செட்டோடன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த எக்ஸாமோட மைண்ட் செட்டர்ஸ், அதாவது இதுல கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இரண்டாவதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க, எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விகளை நம்ம எப்படி டீகோட் பண்றதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். சோ இன்னைக்கான முதல் கேள்வி, அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ இதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இதுக்கான ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க ஐக்கிய நாடுன்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எப்படி தோன்றுச்சு அப்படின்றதுக்கான அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நம்ம சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு எம்என் ராய் அவர்களால வந்து கொண்டு வரப்பட்டது இந்த ஐடியா முதல்ல. அதுக்கப்புறமா 1935ஆம் ஆண்டு ஐஎன்சி இதை பத்தி பேசுறாங்க. ஐஎன்சி இதை பத்தி இரண்டாவதா பேசுறாங்க. அண்ட் இது அரசியல் அமைப்பு நம்ம பல நாடுகளோட அரசியல் அமைப்புல இருந்து தான் நம்ம அரசியல் அமைப்பு தோன்றியதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எந்தெந்த அம்சங்கள் எந்தெந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்கன்றது கூட எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை நாடுகள்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நிறைய பேரால ஆன்சர் பண்ண முடியாது. 60 நாடுகள், 60 கண்ட்ரிஸ், 60 கண்ட்ரிஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க, 395 விதிகள், ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் சொல்லப்படுற அட்டவணைகள், அப்புறமா பிரியாம்பிள் அப்படின்றதும் இருக்கு. ஸோ எத்தனை பார்ட் இருந்தது அப்படின்றத நீங்க கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போக போறோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த வரப்போற எக்ஸாம்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை நம்ம இந்த இது மூலமா நம்ம பிரேக் பண்றோம். இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க படிக்கும் போது புக்ல இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச ஏரியா அப்படின்றது உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ அதனால நான் சொல்றது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை குறைச்சு எடை போட வேணாம். அதுவும் நம்ம இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா டோட்டலா அது என்ன கொஸ்டின்ன்றத போக அதோட எக்ஸ்ட்ரா 2 டேட்டா, அது எந்த பாயிண்ட் கீழே வருது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். The Parliament House in India was designed by the British architects. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்னு இருக்கு, அதுவே ஒரு கொஸ்டின். பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸால தான் வந்து கொண்டு வரப்படும். பிரிட்டிஷா, ஐரிஷா, இது மாதிரி கேட்கலாம். அதனால வந்து அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதா, எட்வின் ஹெட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்றவங்க தான் வந்து இந்த கட்டிடத்தை வந்து அமைக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளா இதை கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளா வந்து இந்த பார்லிமெண்ட் கட்டடத்தை வந்து கட்டுறாங்க. 1912 முதல் 13 வரை கட்டுறாங்க. சோ அந்த கேப்ல வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. சோ இப்போ இந்த ஆப்ஷன்லாம் பாருங்க, ஜவஹர்லால் நேரு இருக்காங்க, நம்ம அவரை பத்தி படிச்சிருப்போம். லீடர்ஸ்ல அவர்கள் இருக்காங்க, தலைவர்கள் அப்படின்ற டாபிக்ல ரொம்ப முக்கியமானவர். குவீன் விக்டோரியா, ஆமா படிச்சிருக்கோம், எங்க ஹிஸ்டரியில வருவாங்க. சோ அவங்க ரிலேட்டடா ஒரு பாயிண்ட். சோ இதனுடன் படி பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு வந்து குழுக்கள், அதாவது மேஜர் கமிட்டிஸ் சொல்லப்படுறதுல எதோட தலைமை தாங்கியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பவர்ஸ் கமிட்டி, இன்னொன்னு வந்து அரசியல் அமைப்பு குழு.
அப்படின்ற அந்த கமிட்டி கீழே வந்து அவர் வந்து ஹெட்டா இருப்பார். இரண்டாவது குவீன் விக்டோரியா ரிலேட்டடா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அக்பரும் வந்து கான்டெம்பரரி, அதாவது 2 பேருமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதும் வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல வந்து அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜவஹர்லால் நேரு ரிலேட்டடா நிறைய நம்ம வந்து அந்த லீடர்ஸ், தலைவர்கள்னு சொல்லி தனியா அதுக்கான கிளாஸஸ்ல வந்து நம்ம அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்ப்போம். பட் இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 பாயிண்ட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான ஒரு சிலபஸ் டாபிக், பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டாபிக் தான். குடியரசு தலைவர். அண்டர் விச் ஆர்டிகல் த பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் தி ஸ்டேட் எமர்ஜென்சி. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. சோ எமர்ஜென்சினாலே 3 எமர்ஜென்சி உங்களுக்கு ஞாபகம் வரணும். அது எல்லாமே ஆப்ஷன்லயே இருக்கு. ஒன்னு வந்து சட்டப்பிரிவு எண் 352, சட்டப்பிரிவு எண் 360, இன்னொன்னு வந்து சட்டப்பிரிவு எண் 356. சோ இந்த 352 எல்லாருக்குமே தெரியுமே, நேஷனல் எமர்ஜென்சி எல்லாருக்குமே தெரியும். நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லப்படுற அந்த எமர்ஜென்சி 352. 360 இப்பதான் நம்ம பார்க்கிறோம். அது என்னதுன்னா நிதி அவசர நிலை. நிதி அவசர நிலைன்னு சொல்லப்படுற அந்த ஒரு எமர்ஜென்சியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லப்படுறது. அப்புறமா ஆர்டிகல் எண் 356 த பிரசிடென்ட்ஸ் ரூல், ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஆர்டிகல்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் when it comes to this examination. ஸோ இது எந்த பார்ட் கீழே வரும், எந்த அட்டவணை கீழே வரும், 20யா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 20 என்னது அப்படின்றதையும் நீங்க வந்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, in which country is ruling two-party system? எந்த நாட்டின் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யூகே. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். 2 பார்ட்டி சிஸ்டம், சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் சொல்லி 3 டைப்பான சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு நம்மளோட பொலிட்டிக்கல் இதுல. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்தியா வந்து எதுல வந்து வருது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இஸ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ரைட் டு ஓட்டு, ரைட் டு ஃபார்ம் யூனியன், அதாவது வாக்களிக்கும் உரிமை, ரைட் டு ஃபார்ம் யூனியன் சங்கம் அமைக்கும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாப்பும் உரிமை, அப்புறமா குழந்தை தொழிலாளர்கள்னு 4 டைப்பான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ரைட் டு ஓட் அப்படின்றது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ரைட். பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் ஓட்டு போடுறதுன்றது ஒரு அரசியல் உரிமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படின்னாலே எங்க வந்து நிற்கும், ஆகமட்டிக்கா வந்து சுதந்திர உரிமை கீழே வந்து வருது. ரைட் டு பிரிசர்வ் ட்ரெடிஷன், அதாவது பாரம்பரியம்னாலே அது பண்பாடோட வந்து லிங்க் ஆயிடும். 3. அப்புறமா குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு வரும்போது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒவ்வொரு ஆண்டுமே 3 எக்ஸாம் இல்லைனா 2 எக்ஸாம் நடக்கும். அந்த 2 எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த அடிப்படை உரிமைகள் டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டே தான் இருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது, யூபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல பேங்கிங் எந்த எக்ஸாமா இருந்தாலும் இது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு ஏரியா. ஸோ இது எல்லாருமே 100% ஸ்கூல் புக்ஸை தாண்டி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெங்கடேஷன் புக்கை படிங்க. அப்படி இல்லை இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்தை ஒரு லைன் விடாம அட்டை டு அட்டை படிச்சீங்கன்னா 15க்கு 15 கன்ஃபார்ம். ஓகே, அடுத்த கேள்வி, பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகிள் எண் 21 பிரிவு எண் 21A. ஸோ 21A தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம அரசியலமைப்பு கொண்டு வரும்போதே இந்த 21A இருந்துதான் கேட்டா இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி. ஆனா அது எந்த சட்ட திருத்தம் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 86ஆம் சட்ட திருத்தம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கான 2வது கேள்வி, இது எந்த ஆண்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத கரெக்டா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்றத எல்லாரும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். The term secularism is derived from dash language அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
சமய சார்பின்மை என்ற சொல் மொழி வார்த்தை எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா லத்தீன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இந்த சமய சார்பின்மைன்றது வந்து இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்தப்பதான் பேசப்படுதான்னு கேட்டா கிடையாது. நம்மளோட ஹிஸ்டரியில கிட்டத்தட்ட அசோகர் காலத்துல இருந்து, அதாவது 12வது பாறை கட்டளைகள், அதாவது ராக் எடிக்ட்னு சொல்லப்படுற அந்த பாறை கட்டளைகள்ல வந்துட்டு இந்த செகுலரிசம் பத்தி பேசப்பட்டிருக்கு. இரண்டாவதா நம்ம மெடிவல் ஏஜ்னு சொல்லப்படுற, அதாவது முஸ்லிம் காலகட்டம், அதாவது அக்பர் காலத்துல வந்து சுல் ஐ குல் அப்படின்னு வந்து சொல்லப்படுறதுல வந்துட்டு செக்குலரிசம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி, அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன்லயும் செக்குலரிசம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செக்குலரிசம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தெரிஞ்ச அளவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. நானும் வந்து அதுக்கான கரெக்டான மீனிங்ஸ் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கீழே வந்து எல்லாருமே எழுதுங்க. ஸோ இந்த செக்குலரிசமோட வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? SSSDR, சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 5 வார்த்தைகளும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து 42வது சட்ட திருத்தத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட வார்த்தை அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேள்வியில மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, The peacock was declared the national bird of India in the year என்னன்னு கேட்டிருக்காங்க. 1963. இது எல்லாமே எது ரிலேட்டடா இருக்கு? நேஷனல் சிம்பிள்ஸ். இது எங்க இருக்கு புக்லன்னு கேட்டீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டயக்ராம் இருக்கு, ஒரு பாக்ஸ்ல இருக்கு, அப்புறமா தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, தாமரை, தேசிய பூ, மாம்பழம் பழம், அப்புறமா வந்து ஆலமரம், இது வந்து மூன்றுமே வந்துட்டு 1950ல கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறமா நேஷனல் ரிவர் வந்து எது, அது எந்த ஆண்டுன்றதை இப்பவே இதை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து வந்து வீடியோல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா எலிஃபண்ட், அதாவது யானை, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாரம்பரிய விலங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தேசிய பாரம்பரிய விலங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மூன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2010ல வந்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னா அறிவிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே கீழே போய் உடனே நேஷனல் ரிவர் என்னன்றத கீழே கமெண்ட் பண்ணி அதோட ஆண்டையும் வந்து கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு சிம்பிள் கொஸ்டின், த பவர் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு தி பவர் ஆஃப் கவர்னர், கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. டிப்ளோமேட்டிக் அண்ட் மிலிட்டரி பவர், அதாவது ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் முழுக்க எக்ஸ்க்ளூசிவா யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது பிரதமருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் டிக்ளேர்ட் ரிவர் ஆஃப் நேஷனல் ரிவர் ஆஃப் இந்தியா ஆன் November 4, 2008. ஸோ இதுக்கான ஆன்சர் இங்க வந்துருச்சு. நேஷனல் ரிவர் என்னன்னு கேட்டாலுமே அது வந்து கங்கா அப்படின்றதையும் இங்க வந்து நம்ம டீகோட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி, விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பார்ட் 2, பகுதி 2. ஸோ இதில் நம்ம பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து 1900 எந்த ஆண்டில் கொண்டு வந்தாங்க ஒரு கேள்வி. இரண்டாவது, அது இதுவரை எத்தனை முறை வந்து அதை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க, இரண்டாவது கேள்வி. இது ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்னா இந்நேரம் இதை ஆன்சர் பண்ணியிருக்கணும். இல்லையா நீங்களே இப்போ இது என்னன்றதை கண்டுபிடிச்சி மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்படுது. இதை நீங்கள் இப்போவே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து அது மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, அடுத்து ரொம்ப முக்கியமானது, எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விதிகள் ரிலேட்டடாக தான். அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளுநர், அதாவது கவர்னர் ரிலேட்டடாக இருக்கு. இந்த வருடம் 2024 போன வருடம் நடக்கப்பட்ட எல்லா தேர்வுகள்லையும் இது வந்து கவர்னர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்து கவர்னர் ரிலேட்டடாக வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் கவர்னர்லேருந்து கேட்பாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக் எடுங்க, கவர்னர் ரிலேட்டடாக இருக்கிற விதி எல்லாத்தையுமே மக்கப் பண்ணிக்கோங்க. சின்னதோ பெருசோ இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதன்படி விதி எண் 156 வந்துட்டு ஆளுநரின் பதவி காலம் பத்தி பேசுது.
பதவி காலம் பத்தி பேசுது. ஆர்டிகிள் 165 எதை பத்தி பேசுதுன்னா பவர் ஆஃப் கவர்னர் டு அப்பாயிண்ட் அட்வொகேட் ஜெனரல். இது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் 200 ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருமே இந்நேரம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிகிளா கருதப்படுற அந்த மசோதாவுக்கு ஒப்புதல், அசென்ட் டு த பில். 155 என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க, ஆனாலும் படிச்சுக்கோங்க இந்த 155. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க 1 by 1 ஒன்று விடாம எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் மணி பில் இஸ் மென்ஷன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? 110. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 110க்கு அப்புறமா 112 என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 112 என்னது? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லப்படுற ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். 266 ரொம்ப 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 முக்கியமானது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த 266 ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததா 256 என்னன்னா மாநிலம் மற்றும் ஒன்றியத்தின் கடமை பத்தி அது வந்து பேசுது. கடமை பத்தி அது பேசுது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கடமை பத்தி அது பேசுது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேள்வி. அடுத்ததா தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தின கேள்வி. அது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இது எந்தெந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே வந்துட்டு கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்துடலாம், 86வதையும் கொண்டு வந்துடலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்குன்னா 6 முதல் 14 வரை வயதில் உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கட்டாயமாக எஜுகேஷன், அதாவது கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றத, முன் வரணும் அப்படின்றத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 86ல சொல்லியிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா 51A அப்படின்னு சொல்லப்படுற அந்த விதியின் கீழே வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை உள்ள கொண்டு வராங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இது எந்த கமிட்டி வந்து கொண்டு வருதுன்றத கீழே கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேள்வி பாருங்க, நாம சொன்ன மாதிரி பகுதி அட்டவணைகள்ல இருந்து கேள்வி கேட்டுட்டே தான் இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இதுல எது வந்து தப்பா மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகுதி 2. பகுதி 2 என்னன்னு போன கேள்வியிலேயே நம்ம பார்த்துருந்தோம். அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வியை நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துருந்தாலே நம்மளோட அந்த அரசியல் அமைப்புல இருந்து கேட்கப்படுற அந்த 10 இல்லை 15 கேள்விகள்ல கண்டிப்பா ஒரு 5 கேள்விகள் வரைக்கும் நம்மளால சரியா போட முடியும். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணு தான், நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினா பார்த்துக்கோங்க. பார்ட் 2 என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள். அப்புறமா பார்ட் 4 வந்து வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி பேசுது. ஸோ இப்போ அடுத்த கேள்வி, இன் விச் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் இஸ் எஜுகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்? எஜுகேஷன் வந்து உலகளாவிய மனித உரிமை இதுபடி கல்வி அடிப்படை உரிமை விதி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 26 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதை பாருங்க, இதை நீங்க ஜஸ்ட் படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம். செக்குலர் ஸ்டேட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி உங்களை வந்து நம்ம என்ன இது அப்படின்றத தெரிஞ்சுக்க சொல்லியிருந்தேன். அதை கண்டிப்பாக நீங்கள் இப்போ பாஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த கேள்வியில் ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். மைனாரிட்டி ரிலிஜியன்ஸ் ஆர் கிவன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அப்படின்றத வந்து இதன்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டு கன்சிடர் இந்தியா ஆஸ் அ செக்குலர் ஸ்டேட் அப்படின்றத இங்கே வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து வேகமா ஒரு 3 கேள்விகள் பார்ப்போம். இந்த 3 கேள்விகளும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. which of the following does outcome under the subordinate courts of these states? மாநிலங்களின் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களுக்கு கீழ் வருவதில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இந்த கிரிமினல் கோர்ட் வந்து வரும்,
சிவில் கோர்ட் வரும், ரெவன்யூ கோர்ட் வரும், ஆனால் கன்சியூமர் கோர்ட்ஸ் வந்து வராது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜுடிஷியரி. ஸோ இது மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் இந்த 2 கொஸ்டினை வேகமாக நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள், அதாவது the representation of the people act 1951 as amended in 2010 gives voting rights to whom na overseas Indian passport holders அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். which committee recommends the establishment of judicial tribunal? ஜுடிஷியல் ட்ரிபுனல் பற்றி எந்த இது வந்து பேசுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதன்படி பார்த்தோன்னா எல்எம் சிங்வி அப்படின்றத நம்ம வந்து அடித்து சொல்லலாம். எல்எம் சிங்வி. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பல்வந்த் ராய் மேத்தா எந்த இயர், விஆர் ராவ் எந்த இயர், பி.கே. துங்வான் எந்த இயர், இந்த இயர்ஸ் கொடுப்பாங்க அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில். இல்லைனா வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, எது முதல்ல வந்தது எது கடைசியாக வந்ததுன்னு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிட்டிஸ். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு ஒரு கொஸ்டினை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் இன்டெப்த் நாலேஜ் போக வேணாம், எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்குறதுக்கு டெய்லி ஒரு ½ அன் ஹவர். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதுவே தனியாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட செட்டிங், அதாவது டிஎன்பிஎஸ்சியோட மைண்ட் செட்டர்ஸோட இதை வந்து நம்மளால் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதுன மாதிரி ஆயிரும். ஸோ அதை நீங்கள் தனியாக வந்து ஒரு 100 டேஸ்க்கு மினிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே இது ஒரு 1 இயர் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இதிலிருந்தே வந்து கிட்டத்தட்ட ½ ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர் வந்து ரிப்பீட் ஆகிற ஃபீல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஸோ நான் சொல்கிறதுலாம் என்னென்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஃபுல்லாக வந்து நம்புங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற அந்த ப்ராசஸை ஃபுல்லாக நம்புங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.